ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் இருக்குது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தை பொறுத்தவரையும் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கார். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய இணைவு, ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன், ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்தில் சூரியன், ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான். 14/8/2024 மேலே புதன் பகவானும் சூரிய பகவானும் சிம்மத்துக்கு பயிற்சி அடைகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயிற்சி அடைகிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கும்பராசி எடுத்துக்கிட்டோமா, காலபுருஷனுக்கு 11வது ராசி. இங்கே சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ராசி. அவருடைய ராசி 2 வீடாக இருந்தாலும் மகரம் கும்பம் அப்படிங்கிற 2 வீடாக இருந்தாலும் கும்பத்துக்கு எப்பொழுதுமே தனி ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி ஸ்பெஷல். ஏன்னா கும்பத்தில் தான் ஒரு மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய செல்லமாக இருக்கக்கூடிய வீடு. எப்போவுமே மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது செல்லத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இங்கே கும்பத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ், அதே போல் நிறைய கனவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், இந்த கனவுகளை மெய்ப்படுறதுக்காக சின்ன வயதிலே போராட்டக்கூடிய நண்பர்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே நான் பார்ட் டைமில் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது பண்ணி ஃபினான்ஷியலாக அதிக லெவல் கொண்டு வரணும் அப்படிங்கிறத துடிச்சிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியே தரவே வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பண்ணணும், வருமானத்தை ஈட்டணும், சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும், வீட்டு வேலை கடுமையாக வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதே போல் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றி வைக்கிறது, இடமாற்றம் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்படிங்கிற காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வேலையில் முழு மூச்சாக ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்ஸ் போடக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கும் வரக்கூடிய ராசி. ஒரு 25 to 30 வயசுலேயே தனக்கு வேண்டிய பொருளாதாரத்தை எல்லாமே சேர்த்தக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்தக்கூடிய ராசி. நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மம் அதிகமாக பண்ணிடுவாங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு இங்கே லாபஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கவங்க பொதுவாகவே வந்து ஒரு மேம்போக்கா காசை சேர்த்து வைக்கணும், பிற்காலத்தில் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு மேம்போக்காக ஒரு 10 பேர் வெளியே போகக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் முதல்ல எடுத்து பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி வருது, நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பணத்தை அதிகமாக செலவு பண்ணக்கூடிய மனப்பான்மையும் இந்த ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ராசியை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுவாகவே சனீஸ்வர பகவான் சந்திரன் மேலே சனி ஜென்மச்சனியாக ரொம்பவே ஆட்டி படைக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படைக்கிறாரு. என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு போகக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவாக 7.5 சனி காலத்தில் மனசு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா மனசை குறிக்கக்கூடிய சந்திரன் மீது சனீஸ்வர பகவான் எங்கே வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பை தொடர்ந்து விட்டுருவார். அப்போ சந்திரன் மீது வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சி நமக்கு விரக்தி தன்மையை அதிகமாக ஏற்படுத்துவார். இந்த நேரம் நம்ம யார்கிட்டையும் மற்றவங்க கிட்ட பேசுறது பழகிறது கூட ஒரு பெரிய விஷயமாக நெகட்டிவாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் வந்துடும். நம்ம யார் யார் வேணும்னு ஓடுறோமோ அவங்க எல்லாமே நம்மளைய உதாசீனப்படுத்தக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலமாக இருக்கும். நிறைய வாழ்க்கையில் பல விஷயத்தை தொலைச்ச மாதிரி இருக்கும். பொதுவாக 7.5 சனி காலத்தில் ஆரம்பிச்சிட்டாவே நிறைய பழைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அசை போட்டு பார்க்குறது, அதனால் மனக்கசப்பு ஏற்படுறது, எப்படி இருந்த என்னுடைய பொருளாதார சூழ்நிலை இன்றைக்கி இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய காலங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கும்பத்தை பொறுத்தவரை எப்படி சிம்மமோ அதை கும்பம் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஒரு கிரகம் தன்னுடைய 7ஆம் வீட்டின்படி கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கு. நீதியாக நேர்மையாக நியாயமாக சம்பாதிக்கும்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி வந்து அது எல்லாமே பெருசாக இல்லை, பணம் மட்டும்தான் பெருசு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பீங்க. யாரோ மன அழுத்தங்கள் மன கஷ்டங்கள், அதாவது இந்த வகையில் தான் மன அழுத்தங்கள் மன கஷ்டங்கள் வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் என்ன பேசினாலும் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து
கேவலமா பேசுறது அல்லது சொல்லக்கூடாத விஷயங்கள மத்தவங்க கிட்ட சொல்லி உங்களை அவமானப்படுத்துறது, இல்ல யாராவது ஒரு விஷயத்துக்காக நீங்க உங்களை அவமானப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடந்திருக்கு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்த பார்க்குறார். அப்ப இழந்த தைரியத்தை ஃபர்ஸ்ட்டு மீட்டெடுப்பீங்களா? ஏதாவது ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கி நமக்கு எப்படியாவது காசு சம்பாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமா குடுப்பாரு. அப்ப அதற்கு ஏத்த மாரி நீங்க தயாராகிக்குவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா தயாராகிக்குவீங்க. குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகம். குரு பகவான் உங்களோட 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் சம்மந்தப்பட்டு செவ்வாயுடன் சேர்ந்து இணைஞ்சிருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு யோகத்தை குடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். நாங்க ஏற்கனவே வாடகை வீட்ல தான் வசிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை. நாங்க நெறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா வீடு மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷனே போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல நேரமாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இடம் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணலாமா? அதன் சார்ந்த விஷயத்துல சக்சஸை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சக்சஸை ஏற்படுத்தி குடுக்கும். சனீஸ்வரன் பகவான் 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, ரொம்ப வருடமாக இந்த வாகனம் மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டே இருக்கேன். ஆனா, அந்த வாகனத்தை என்னால மாற்றி அமைக்கவே முடியல. இந்த நேரம் வாகனம் மாறுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதற்கு மேல 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்து ராசிய பார்க்குறார். முதல் தர யோகம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் பொதுவாவே இன்னைக்கு வந்து ராசியிலேருந்து 7ஆம் இடத்த பார்க்குறாரு. லைஃப்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு 2, 3 வருடமாக டிலே பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருமணம் சம்மந்தப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எல்லாமே தாண்டி இருக்குது. வேண்டாம் வேண்டான்னு எப்பவுமே திருமணத்திற்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அனைவருக்குமே, இந்த நேரம் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே வர்றதுனால, இத்தன நாளா தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இருந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, இனி வரக்கூடிய காலங்கள் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக கண்டிப்பா இருக்கும். என்ன எஃபோர்ட் போட்டாலும் அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான பலன்கள் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்காக வேலை செஞ்சு அவங்க முயற்சி பண்ணி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க என்ன எஃபோர்ட் போட்டாலும் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். நிச்சயமாக விடாமுயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமா இருக்கும். குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, அது ஆப்போசிட் நபர்கள் மேல நமக்கு வந்து ரொம்பவே எரிச்சல் ஊட்டும் விதமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பொதுவாவே 7 சனி காலத்துல நம்ம எதிர்ப்பாளினர் மீது கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கே வந்து ராசிய பார்க்கறதுனால, பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன், மனைவிகள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சரி, இல்ல நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் வாழலாமா, வேண்டாமான்னு பண்ணிக்க கிட்டத்தட்ட டைவர்ஸோட எண்டுலயே போயிருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருமா அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பிரிந்த கணவன் மனைவிகளுக்கு இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி சேருவதற்குண்டான ஒரு நல்ல நேரமாக இருக்கும். இத்தன நாளா மத்தவங்களுடைய தேவை என்ன? மத்தவங்களுடைய லாபம் என்னன்னு நோக்கி ஓடிட்டு இருந்த உங்களுக்கு, உங்களுடைய சுய தேவை என்ன? சுய லாபம் என்ன? அப்படிங்கிறத நோக்கி ஓடக்கூடிய காலமா இருக்கும். தொழில் சொல்லவே தேவையில்ல. நெறைய அடி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அடி வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கியிருக்கு. தொழில் ஸ்தானாதிபதியும் ஓரளவுக்கு நல்ல நிலையில இன்னைக்கு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காரு. தொழில் சார்ந்த ஒரு நேரத்தையும் ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பார். தன்னுடைய குரு செவ்வாயுடன் சேர்ந்து தொழில் ஸ்தானத்த பார்க்கறதுனால, இழந்த தொழிலை மீட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல காலமா இருக்கும். ஏறக்குறைய இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கும்பம் வெளிய போய் பிழைச்சுக்கலாம். வெளியூர்ல போய் பிழைச்சுக்கலாம். எங்க ஊர்ல இருந்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இவங்க மத்தியில வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன யார் எப்ப பேசுவாங்கன்னே தெரியல. நேத்து நல்லா பழகுனாங்க. இன்னைக்கு பழக மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் உங்க மனசுக்குள்ளாரயே போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாமே தெளிவா இருக்கக்கூடிய ஒரு முடிவ எடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சண்டை சச்சரவுகள் சொல்ல முடியாத அளவுக்கு மன வருத்தங்களும் இருக்கு. இனிமேல் தன்னுடைய முன்னேற்றம் என்ன? தன்னுடைய பதவி என்ன? தன்னுடைய அங்கீகாரம் என்ன? அப்படின்னு நீங்க உங்களை மேம்போக்கா நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதேபோல பண பிரச்சனை சொல்லவே தேவையில்ல. 2ஆம் பாவகத்துல ராகு பகவான் இதுக்கு முன்னாடி 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாரு. சகோதரன் மட்டும் தான் நல்லா இருந்திருப்பான்.
நீங்க நல்லா இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பொருளாதாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயன்படி மட்டும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களோட 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறனால, சொத்து சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய வருமானங்கள் வருவதற்கு இது நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதேபோல 6ஆம் பாவகத்தோட இத்தன நாளா பலம் பெற்ற கிரகங்கள் இருந்து, இனி வரக்கூடிய காலங்கள் போட்டியாளர்களை ஒதுக்கி, அதேபோல வந்து யார் யாரு சூழ்ச்சி பண்றாங்க, யார் வஞ்சனை பண்றாங்க, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எல்லாமே இல்லாம இருந்தது. இனி எதிரிகள் யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலமாக, அவங்களுக்கு முகத்துக்கு முகம் நேரா பேசக்கூடிய காலமாக, இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்த நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.